ஜனநாயகன் படத்தின் விவரங்கள் மறைக்கப்பட்ட நிலையில் அரசியல் த்ரில்லர் படமாக இந்த படத்தின் வகை தளபதி விஜயின் நிஜ வாழ்க்கை அரசியல் அபிலாஷைகளுக்கு மறைமுக பிரச்சார தளமாக செயல்படுமா என்பது குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல் கதைகளை உருவாக்குவதில் கோலிவுட் ஒரு பங்கை கொண்டிருந்தது. அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் மக்களை கவர இந்த ஊடகத்தை திறம்பட பயன்படுத்தினார். எனவே ஜனநாயகன் திரைப்படம் தளபதி விஜயின் சித்தாந்த நிலைப்பாட்டை எதிரொலிப்பாரா அல்லது அவரது அரசியல் செய்தியை நுட்பமாக வலுப்படுத்துவாரா என்று தொழில்துறையினரும் அரசியல் ஆய்வாளர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த காலங்களில் தளபதி விஜயின் படங்கள் அரசியல் கட்சிகளை அவதூறாக பேசியதுண்டு. கத்தி படமாக இருந்தாலும் சரி, மெர்சலாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளை தவறாக பேசுவதில் அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை. எனவே படத்தின் வசனங்கள், கருப்பொருள்கள் மற்றும் அவரது கதாபாத்திரத்தின் நிஜ உலக தாக்கங்களை மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். தலைப்பை பார்க்கும்போது படம் ஆட்சி, தலைமை அல்லது அரசியல் மாற்றம் பற்றிய செய்திகளை தெளிவாக கொண்டுள்ளது. வெளியானதும் அவர் ஒரு சினிமா ஐக்கானத்திலிருந்து அரசியல் தலைவராக மாறுவது குறித்த விவாதங்களை எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் திரைப்படங்களுக்கு பொங்கல் சீசன் பெரும்பாலும் அற்புதங்களை செய்திருக்கிறது. குறிப்பாக தளபதி விஜயின் படங்களுக்கு கோலிவுட் கோடிக்கணக்கான ரூபாய் வருவாயை காணும் ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த நீண்ட விடுமுறை மாறிவிட்டது. தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஜனநாயகனை வெளியிடுவதன் மூலம் மக்களுடனான தனது தொடர்பை உறுதிப்படுத்த தளபதி விஜய் படத்தின் வரம்பை பயன்படுத்தலாம். ஆனால் தளபதியின் ஜனநாயகன் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை விட அதிகமாக விரும்புகிறது. ஏனெனில் அது பொதுமக்களுடன் உணர்ச்சி ரீதியாக இணைக்கப்படுகிறது. நிச்சயமாக பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை ஒரு அரசியல் நன்மையாக மாற்ற நடிகர் நம்புகிறார். இந்த உத்தி இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கும். தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நடிகர், அரசியல்வாதிகளில் ஒருவரான எம்ஜிஆர் தனது அரசியல் பிம்பத்தை வளர்த்து கொள்ள சினிமாவை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். தனது சித்தாந்தங்களை தனது படங்களுக்குள் பதித்தார். ஜனநாயகன் இதே போன்ற பாதையை பின்பற்றினால் அது தளபதி விஜயின் தேர்தல் உத்தியில் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.